குட் டே ஆல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். அதே போல் நம்ம ஒரு சம் எடுத்திருக்கோம், மாடல் ப்ராப்ளம் எடுத்திருக்கோம், அதோட சொல்யூஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கோட இன்ட்ரொடக்ஷன், ஜர்னல் என்ட்ரிஸ் 1, ஜர்னல் என்ட்ரிஸ் 2ன்ற 2 வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோவும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை ரெண்டத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கான என்ட்ரி எல்லாம் எழுதிட்டு இந்த வீடியோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அட் பார் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ்ன்றது ஷேர்ஸ் ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டோ ஃபஸ்ட் காலோ செகண்ட் காலோ பே பண்ணலன்னா அவர்கிட்ட வந்து ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டு வேறு ஆளுக்கு நம்ம அது மறுபடியும் இஷ்யூ பண்ணலாம். தட் இஸ் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ். ஸோ அதற்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டார், forfeited shares account debtor, any discount on reissue account debtor to share capital account. Again, reissue of forfeited shares at premium. இதற்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டார், forfeited shares account debtor to share capital account to securities premium account. ஸோ ஷேரை இஷ்யூ பண்ணும்போது நம்ம எப்பப்போ ப்ரீமியத்துக்கு இஷ்யூ பண்ணுறோமோ we called as reserves and surplus. ஸோ எக்ஸஸாக நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற எல்லாமே இட் இஸ் அ கெயின் ஃபார் த கம்பெனி. we call it as capital reserve. ஸோ ஃபார் ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் forfeited shares அதுக்கான என்ட்ரி forfeited shares account debtor to capital reserve account. ஸோ ஒரு ஷேர் ஃபோர்ஃபிட் பண்ணி நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கான லாபம், அதில் வர லாபத்தை we call it as capital reserve. So before proceeding into the problem, we need one pen and paper. For that we need to take a important notes. ஸோ ஒரு பேனாவும் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம இப்போ எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஷ்யூ ஃபார் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா அட் ₹10 ஈச் அட் ப்ரீமியம் ஆஃப் ₹2. ஸோ மோர் தென் ஃபேஸ் வேல்யூ, அதாவது ₹2 எக்ஸஸாக விற்கிறாங்க. ஃபார் அப்ளிகேஷன் ₹2, அலாட்மெண்ட் ₹5, ஆன் ஃபஸ்ட் கால் ₹2, ஆன் செகண்ட் கால் ₹3. ஸோ இந்த அலாட்மெண்ட்டில் ₹5 இருக்குல்ல, ஸோ அதில் ப்ராக்கெட்டில் ₹2 ப்ரீமியம் இன்க்ளூடட். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸோ கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஷேரோட ஃபேஸ் வேல்யூலேருந்து ₹10 கொடுத்துருக்கான். சரி, ₹10 மேலே எக்ஸஸாக இருக்குது. ஸோ 2 + 5 7, 7 + 2 9, 9 + 3 12. ஸோ 10, 12 - 10, ₹2 இஸ் எக்ஸஸ் ப்ரீமியம். ஸோ அந்த எக்ஸஸ் ப்ரீமியமாக நம்ம அலாட்மெண்ட்டோட சேர்த்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் the applications were received for 30,000 shares. Allotment was made pro rata to the applicants of 24,000 shares. So the pro rata allotment na enna paapom. So the pro rata allotment is nothing but how much shares they are received for how much share applied. அதாவது வந்து எவ்வளோ ஷேர் அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது, எவ்வளோ ஷேர் அப்ளை பண்ணாங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மை பொறுத்தவரை 24,000 ஷேர் வந்து அப்ளை பண்ணாதான் 20,000 ஷேரு நம்மளால் அலாட் பண்ண முடியும். ஸோ ஆனால் அவங்க அப்ளை பண்ணது 30,000 ஷேரு அலாட் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ இந்த 24,000 = 20,000னா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6:4. ஸோ எவ்ரி 6 ஷேர்ஸ் தே ஆர் அப்ளைட், தே ஆர் ரிசீவிங் 6:5 வரும். 4ஆல் பண்ணிங்கன்னா 6:5. ஃபார் எவ்ரி 6 ஷேர்ஸ் தே ஆர் அப்ளையிங், தே ஆர் கெட்டிங் 5 ஷேர்ஸ். ஸோ இதுதான் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி யூஸ்ஃபுல் ஆகும். அண்ட் மணி ஓவர் பெய்ட் ஆன் அப்ளிகேஷன் வாஸ் யூட்டிலைஸ்டு டுவர்ட்ஸ் சம்ஸ் டியூ ஆன் அலாட்மெண்ட். ஸோ நம்ம 20,000 ஷேருக்கு வந்து 30,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 30,000 பேரில் அப்ளை பண்ணதில் 24,000 அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் 20,000 கிடைக்கும். ஏன்னா ப்ரோ ரேட்டா பேசிஸ். ஸோ எக்ஸஸாக எவ்வளோ அமௌண்ட்டு அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதை அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் அக்பர் பாபர்னு 2 பேர். ஸோ அக்பர் என்ன பண்ணுறாருன்னா 800 ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணிடுறோம் அவருக்கு. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அலாட்மெண்ட் மணியும் கால்ஸ் மணி ரெண்டுமே பே பண்ண மாட்டாரு, ரெண்டுமே மிஸ் பண்ணிட்டாரு. அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணல, கால் மணியும் பே பண்ணல, 800 ஷேர்ஸ். ஸோ பாபர்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னா பாபர்ன்றவர் 1000 ஷேர்ஸ் வந்து அலாட்மெண்ட் பே பண்ணிடுறாரு, கால்ஸ் 2 மணியும் பே பண்ணுறதில்ல. ஃபஸ்ட் காலும் பே பண்ணல, செகண்ட் காலும் பே பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா அவங்க 2 பேர்கிட்ட இந்த ஷேர்ஸை மொத்தமாக வாங்கிக்கிறோம். ஸோ இவர் ஒரு 800, அவர் ஒரு 1000, மொத்தம் 1800 ஷேர்ஸ் என்ன பண்ணுறோம் forfeited அண்ட் ரீஇஷ்யூட் டு சார்லஸ். ஸோ இதில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த சம்மில் அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அக்பர்லேருந்து 800 ஷேர்ஸ், பார்பர்லேருந்து 1000 ஷேர்ஸ், மொத்தம் 1800 ஷேர்ஸை ஃபோர்ஃபிட் பண்ணி சார்லஸ்ன்றவருக்கு ₹8 நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ஃபார் அப்ளிகேஷன் மணி ₹2 ரிசீவ்ட் ஆன் 20,000 ஷேர்ஸ், 30,000 ஷேர்ஸ். ஸோ 30,000 ஷேர்ஸுக்கு ₹2 கொடுத்துருந்தாங்கன்னா ₹60,000 வரும் ரிசீவ்டு. ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இது எதுக்குன்னா ஷேர் அப்ளிகேஷனில் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ண போகிறோமோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறோம் only 20,000 ஷேர்ஸ். 20,000 ஷேர்ஸ் into ₹2, ₹40,000 ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் ஷேர் அலாட்மெண்ட். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த சம்மில் பார்த்தோம். ஸோ எக்ஸஸாக வர்ற அமௌண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்க 10,000 ஷேர்ஸ் into ₹2 எக்ஸஸ் எவ்வளோ இருக்குது, ₹20,000 எக்ஸஸாக இருக்குது. அதில் அந்த 4,000 ஷேர்ஸ், 4,000 ஷேர்ஸ்ன்றது ஷேர்ன்றது ப்ரோரேட் அலாட்மெண்ட்டில் 24,000 அப்ளை பண்ணாதான் நம்ம 20,000 ஷேர்ஸு அப்ளை பண்ண முடியும். எக்ஸஸாக 4,000 வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 4,000 into ₹2 ₹8,000 நம்ம ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ பேலன்சிங் ஃபிகர். ஸோ ₹8,000 ஷேர் அலாட்மெண்ட் பண்ணிட்டோம். மொத்தமாக எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணோம், ₹20,000 ரிஜெக்ட் பண்ணோம். மீதி இருக்க ₹12,000 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்ளிகேஷன் மணி டு அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் ரிஜெக்டட் அப்ளிகேஷன் மணி. தென் ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அமௌண்ட்டில் மொத்தம் எவ்வளோ வரப்போகுதுன்னு நம்ம ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட் போட்டு வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அமௌண்ட் கிளியராக கிடைக்கும். ஸோ ஷேர் அலாட்மெண்ட்டில் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியிருக்கு, 20,000 ஷேர்ஸ் into ₹5 per allotment. ஸோ ₹1,00,000 வர வேண்டியிருக்கு. லெஸ் சர்ப்ளஸ் மணி ஆன் அப்ளிகேஷன் மணி. ஸோ அப்ளிகேஷன் மணியை சர்ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம் அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். 24,000 20,000 ஷேர் தான் நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 4,000 into ₹2 அப்ளிகேஷன் மணி, அந்த ₹8,000 மைனஸ் பண்ணிக்கணும், 92,000. லெஸ் அமௌண்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட். இந்த அக்பர் என்ற என்ன பண்ணுறாரு அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணல. எவ்வளோ ஷேர்ஸ்க்கு 800 ஷேர்ஸ் into ₹5 ₹4,000. ஸோ அதே மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 92,000 minus 4 88,000. ஆட் சர்ப்ளஸ் மணி ஆன் அப்ளிகேஷன் ஃபார் அக்பர் 800 ஷேர்ஸ் allotted he applied for 960 shares. ஸோ இது எப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ப்ரோரோட்டா பேசிஸில் 6:5 எவ்ரி 6 shares they are applied they will get a 5 shares. ஸோ அக்பர் 800 ஷேர் கிடைக்கணும்னா அவர் எவ்வளோக்கு அப்ளை பண்ணியிருப்பார்னா 960. ஸோ இது எப்படி பண்ணோன்னா 160 into 5ன்னு போட்டிங்கன்னா 800, 160 into 6ன்னு போட்டிங்கன்னா 960. கிளியர்? ஸோ அவர் 960 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் தான் அவருக்கு 800 ஷேர்ஸ் கிடச்சிருக்கும். அப்போ 960 ஷேர்ஸ்னால் 160 ஷேர்ஸ்க்கு எக்ஸஸாக நம்ம அமௌண்ட் வாங்கியிருப்போம். ஸோ 160 into 2 அப்ளிகேஷன் மணி ₹320. அதான் அலாட்மெண்ட் மணியில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால அலாட்மெண்ட் மணியில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அலாட்மெண்ட்டில் ஓவராலாக ஒர்க்கிங் நோட்டில் எவ்வளோ கிடைக்குன்னா 88,320. ஃபஸ்ட்டு வந்து டியூ என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஏன்னா ₹2 எக்ஸஸாக ப்ரீமியமாக விற்றுருக்கோம். ஸோ இதுக்கான டியூ அமௌண்ட் இது. ஸோ இவ்வளோ வரும்னு சொல்லி நம்ம போடுறோம். ஆக்சுவலாக எவ்வளோ வரும்னா நம்ம ஏற்கனவே பண்ண கேல்குலேஷன் படி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் ₹88,320 பேங்க்கில் ரிசீவ் ஆகும். ஸோ அதே போல் வந்து ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட்
ஸோ ஷேர் ஃபஸ்ட் கால் வந்து 20,000 into 2 rupees 40,000 rupees நம்ம வரும்னு ஒரு டிஓ என்ட்ரி போட்டுடுறோம். நெக்ஸ்ட் ஸோ எவ்வளோ வரும், ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, 800 ஷேர்ஸ் வந்து பாபரும் அக்பர் வந்து அக்பர் வந்து 800 ஷேர்ஸும் பார்பர் வந்து 1000, மொத்தம் 1800 ஷேர்ஸ்க்கான டியூ நமக்கு வராது. ஏன்னா அவங்க 2 பேருமே கட்டலாம் இன்ட்டு 2 rupees. அதை டிடெக்ட் பண்ணிட்டோன்னா 36,400 தான் நம்ம பேங்க்கில் ரிசீவ் ஆகும். அதே போல் தான் ஷேர் செகண்ட் காலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 60,000 வரும், ஆனால் அவங்க 2 பேருமே பே பண்ணல. ஸோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோன்னா 54,600 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் படி ஸோ நம்ம ஷேர் இஷ்யூ பண்ணிட்டோம், அவங்க 2 பேர் பே பண்ணல, 1800 ஷேர்ஸ்க்கான ஃபஸ்ட் கால் அமௌண்ட் மணியும் நமக்கு வரல, செகண்ட் கால் மணியும் வரல, 800 ஷேருக்கான அலாட்மெண்ட் மணியும் வரல. அது எல்லாத்தையும் நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ அவர்கிட்ட ஷேரை நம்ம திருப்பி வாங்கிக்கிறோம், ஃபோர்ஃபீட் பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டுக்கு என்ட்ரி என்னென்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஸோ ப்ரீமியத்தில் கொடுத்துருக்கனால செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஷேர் ஃபஸ்ட் கால். என்னென்ன அவங்க டியூ இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுடணும். அலாட்மெண்ட் டியூ அதனால் 2 அலாட்மெண்ட், ஃபஸ்ட் கால் டியூ அதனால் ஃபஸ்ட் கால், செகண்ட் கால் டியூ அதனால் செகண்ட் கால், டு லாஸ்ட்டில் வந்து ஃபோர்ஃபீச்சர் ஷேர், அது வந்து பேலன்சிங் ஃபிகர். ஸோ ஷேர் கேபிட்டல்ன்றது 1800 ஷேர்ஸ் இன்ட்டு 10 rupees 18,000 rupees அவங்ககிட்ட வந்து நம்ம வர வேண்டியிருக்கு. ஸோ எக்ஸஸாக ப்ரீமியமாக 2 rupees கொடுத்துருக்கோம், அதனால் 1,600, மொத்தம் 19,600 we will receive from both. ஸோ 19,600 வர வேண்டியது. ஆனால் அதில் அவங்க என்னென்ன கொடுத்தாங்கன்னா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, ஸோ ஷேர் அலாட்மெண்ட்டில் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தார் அவர், 4,000 பே பண்ணோம், 800 ஷேருக்கு இன்ட்டு 5க்கு அவர் 4,000 பே பண்ணல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்னா 320 rupees எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி, அந்த 160 ஷேர்ஸ் எக்ஸஸாக கொடுத்துருப்பார்ல இன்ட்டு 2 rupees, அதை நம்ம போட்டு டிடெக்ட் பண்ணிக்கணும். டிடெக்ட் பண்ணிட்டா 3,680 rupees வரும், அதுதான் அங்கே போட்டிருக்கோம். தென் ஷேர் ஃபஸ்ட் கால், ஷேர் ஃபஸ்ட் காலில் 1,800 ஷேர் 2 பேருமே கட்டலாம் இன்ட்டு 2 rupees 3,600. செகண்ட் கால் அதே போல் தான் 1,800 இன்ட்டு 3 rupees 5,400. ஸோ இந்த 19,600ல் இந்த அமௌண்ட்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணால் வாட் வி கெட் 6,920 rupees for forfeiture of 1,800 shares both Akbar and Babar shares for non-payment of allotment and call money. ஸோ ஃபோர்ஃபிட் பண்ணிட்டோம். ஃபோர்ஃபிட் பண்ணப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், reissue. Very good. So reissue is same like a issue of shares. Bank account debit, forfeited shares account debit to share capital account. For reissue of 1,800 shares, forfeited shares at rupees 8 per share. Reissue பண்ணும்போது 1,800 shares at 8 rupees reissue பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ வர வேண்டியிருக்கு நமக்கு, 1,800 into 10 18,000 rupees வர வேண்டும். அதுக்காக ஷேர் கேபிட்டலில் எவ்வளோ அமௌண்ட் வரணுமோ அதை போட்டுக்கிறோம் 18,000. ஸோ பேங்க்கில் எவ்வளோ ரிசீவ் ஆகும், 8 rupeesக்கு தான் நம்ம விற்கிறோம். ஸோ 1,800 into 8 rupees மல்டிப்ளை பண்ணால் 14,400 வரும். பேங்க்கில் அவ்வளோதான் ரிசீவ் ஆகும். ஸோ இதுக்குள்ளே ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ, 3,600. ஸோ இந்த 3,600 இஸ் அ பேலன்சிங் ஃபிகர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், ஸோ இந்த ஃபோர்ஃபீட் பண்ணனால நமக்கு எவ்வளோ லாபம்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஃபீச்சர் எவ்வளோ வந்ததுன்னா 6,920 rupees வந்தது. இப்போ ஃபோர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டுக்கு 3,600 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டத்தையும் டிடெக்ட் பண்ணால் 3,320 rupees as received capital reserve account. So profit for reissue of 1,800 shares transferred to capital reserve account 3,320 rupees. So hope you enjoyed this video. If you have any doubt, you can comment in comment box. Thank you.